அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நமக்கு யோசபாத்துடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவன் நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு விரோதமாக ஏராளமான கூட்டத்தார் வருகிறாங்க. யுத்தத்திற்கு வர்றாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவனுடைய உள்ளம் அப்படி கலங்கினது. அவன் ரொம்ப வேதனையோடு பயந்து ஆண்டவரை தேடுவதற்கு உபவாசத்தை சொல்லி எல்லாரும், தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கும்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆமேன். இது ஒரு பெரிய சவால் நிறைந்த காலம். ஒரு பெரிய யுத்தத்திற்கு பெரிய கூட்டத்தார் வராங்க. அவன் ஜெபிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கும்போது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஆமேன். தேவன் பட்டயத்தை எடுத்தாரா? இல்லை. யோசபாத்தை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாடகரை நிறுத்தினாங்க. அந்த யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னால், அந்த சேவகருக்கு முன்னால் பாடகரை நிறுத்தி, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மாறி மாறி பாடும்போது எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழத்தக்கதான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆமேன். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நெருக்கடிகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமேன். ஒருவேளை உங்களால் தாங்க முடியாத, உங்களுக்கு திராணிக்கு மேலான ஒரு சோதனை போல யுத்தங்கள் வரும்போது, திராணிக்கு மிஞ்சின போராட்டங்கள் வரும்போது, உங்களால் டாலரேட் பண்ண முடியாத காரியங்கள் உங்களுக்கு வரும்போது, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமேன். நீங்கள் நம்புங்க, ஆண்டவரே யுத்தத்தை பண்ணுவார். ஆமேன். சில காரியங்கள் நம்மளால் தாங்க முடியும். சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளே அதை ஹேண்டில் பண்ணிடுவோம், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம். ஆனால் சில காரியங்கள் வரும்போது நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அது நம்மளால் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? கோலியாத்துக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே தோல்வி அடைந்து அப்படியே போயிடுவாங்களாம். ஆனால் தாவீது பாருங்களேன், தாவீது வந்தான். அவங்க 40 நாட்கள் அவங்களுக்கு முன்னால் அவன் வந்து நிற்கிறான். அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த தாவீது வந்து நிற்கும் பொழுது அந்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆமேன். இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அவன் வந்து நிற்பான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பான், தேவனை நிந்திப்பான். ஆனால் அது ஒரு பெரிய பயங்கரமான போராட்டம் தான். ஆனால் தாவீது, தேவன் அவனை, அந்த கோலியாத்தை தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழ பண்ணினார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவன் இந்த போராட்டத்தை எதிர்கொண்டபடியினால் தேவனே அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கண் கலங்க பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களுக்கு முன்னே இருக்கிற உங்களுடைய வேதனையான காரியங்கள், அநேக போராட்டங்களை பார்த்து ஆண்டவரே என்னால் தாங்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு யுத்தங்களையும், ஒவ்வொரு போராட்டங்களையும், ஒவ்வொரு சமாதான குலைச்சல்களையும் ஆண்டவர் இன்றைக்கு ஓய பண்ணுகிறார். ஆமேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பயங்கரமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், ஒருவருக்கொருவர் போராட்டமான சூழ்நிலை, வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சமாதான குலைச்சல்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க. இந்த யுத்தங்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். ஆமேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன். எசேக்கியா அன்னைக்கு யுத்தத்தில் அவனுக்கு விரோதமாக சனகரிப்பு வரும்போது
அசீரியா ராஜா சனகரிப் ஆட்களை அனுப்பும்போது இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை சார்ந்து கொண்ட அந்த நிருபத்தை அப்படியே வாங்கி தேவனுடைய ஆலயத்தில் போய் விரிச்சு வச்சு கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தார். ஆமேன், ஹாலே லூயா. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒருவேளை அது உங்களை தலை குனிய பண்ணி இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது தலை குனிந்து போய் நீங்கள் இருக்கலாம். என்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியலையேன்னு சொல்லலாம். அந்த யுத்தங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயிப்பதற்கு பலன் கொடுப்பார். ஹாலே லூயா. அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள் அதை காணப்போகிறது. நீங்க நம்புறீங்களா? ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நீங்க போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வீடுகளுக்குள்ள தேவன் ஜெயத்தை கொடுப்பார். அவர் பூமியின் கடைமுனை பரியந்தமும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாம். ஆமேன், ஹாலே லூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்க தோல்வியோடு இருக்கிறேன், எந்த காரியத்திலும் எனக்கு ஜெயம் இல்லை, நான் தோல்வியோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் யுத்தங்களை ஓய பண்ணி ஜெயத்தை கொடுப்பார். ஹாலே லூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஓய பண்ணுகிற தேவன். நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்று சொன்னீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே சவால் விட்டு கொண்டிருக்கிறதப்பா. அவர்களை அப்படியே நெருக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணுகிற தேவனாய் நீர் கிருபையாய் இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், போராட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போவதாக. குடும்பங்களுக்குள் ஏற்படுகிற இந்த வாக்குவாதங்கள் நின்று போவதாக இயேசுவின் நாமத்தில். உடைய நாமம் மகிமைப்படட்டும். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே சமாதானமான சூழ்நிலை கட்டளையிடுவார். நீங்கள் அமைதியாய் தங்குகிற இடங்களில் குடியிருப்பீர்கள். யுத்தமில்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமாய் நடத்துவார். God bless you.